முதல்ல இருந்து ராமானுஜர் திருவுள்ளத்தில் ஆறு இருந்தா இந்த கோவிந்த பெருமாள்ங்கிற எம்பார் இன்னும் எம்பார் ஆலை கோவிந்த பெருமாள் உள்ளங்கை கொணர்ந்த நாயனாராக இருக்கிற காலத்திலிருந்து ராமானுஜர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, அவரை நாம் அழைச்சு வந்து நம்ம சம்பிரதாயத்துக்கு அடுத்த அதிகாரியாக கடைத்தேற்ற வேண்டும், அவர் துணை இருந்ததுன்னா நம்மால நிறைய காரியங்களை ஈடேற்ற முடியும் நினைச்சிட்டு இருக்காரு இல்லையோ. அதனால தானே ஸ்ரீ வைஷ்ணவர்களை விட்டு நினைச்சு பெரிய திருமலை நம்பிகள் போய் அவரை திருத்தி பணி கொண்டு திரும்ப அழைச்சு விட்டார். இப்ப அவர் திருமலையோடு இருந்து கைங்கரியங்களை பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல கோவிந்த பெருமாளுடைய வைபவம் ஒன்று சொல்லப்படுகிறது. ஒரு நாள் ராத்திரி பெரிய திருமல நம்பிகள் சயனத்துக் கொள்ள போக வேண்டும் அப்படின்னு ஆச்சாரியனுக்கு படுக்க தட்டி போடணும் இல்லையோ. இந்த கோவிந்த பெருமாள் தான் படுக்க தட்டி போட்டு மருமகன் தானே, அதனால தட்டி போட்டுட்டு அதுல அவர் படுத்துன்னு பார்த்துட்டார். இந்த தப்பு செய்யவே கூடாது. பெருமாளுக்கு ஒரு புஷ்பம் எடுத்துன்னு போறோமோ, நைவேத்தியத்துக்கு தானம் எடுத்துன்னு போறோமோ, சந்தனம் எடுத்துன்னு போனாலும் நாம சூட்டி பார்ப்பதோ நாம முகர்ந்து பார்ப்பதோ கூடாது. அதனால ஆச்சாரியனுக்கு போட்டிருக்கிற படுக்கையிலே படுத்து பார்ப்பதும் கூடாது. ஆனா கோவிந்த பெருமாள் படுத்து பார்க்கிறார். இதை மரபிலேருந்து ராமானுஷர் பார்த்துட்டார். பார்த்துட்டு அவர் இடத்துல போய் கேட்டார், கோவிந்த பெருமாள் இது கூடுமா, உனக்கு நரக்கம் கிட்டாதா, இப்படி போய் பண்றீங்கன்னா நிச்சயமா தெரியும் எனக்கு நரக்கம் தான். இவர்கள் ஒத்தத்தர் என்ன சொல்றா பாருங்க, திருக்கோட்டியூர் நம்பிகள் ராமானுஷரை பார்த்து இப்படி ராசத்தை வெளியிட்டுட்டே உனக்கு நரக்கம் கிடைக்காதான்னு கேட்கிறார். தெரியுமே, என் ஒருத்தருக்கு நரக்கம்னாலும் உலகம் முழுக்க வாழ்ந்து போகும் என்னால் கொடுத்தோம் என்ன அன்னை சூழலைத்தார் ராமானுஷர். இப்ப இந்த கோவிந்த பெருமாள் சொல்றார், எனக்கு நரக்கம் தான் நன்னாவே தெரியும், பின்ன ஏன் பண்ணிருந்தான், அதுல ஏதான ஒரு சின்ன முள்ளு இருந்தோ இல்ல ஏதான ஒரு குத்தூசி ஆட்டம் இருந்தோ எங்க ஆச்சாரியன் அதுல படுத்துட்டு கிடைச்சு அவர் முதுகுக்கு ரணம் வந்துடுத்துன்னா அதை என்னால் தாங்க முடியாது. ஆச்சாரியனுக்கு குற்றம் வரக்கூடாது, அதுக்காக நான் நரகத்தை ஏற்றுக்கொள்ளவும் தயார் என்று கோவிந்த பெருமாள் சொல்ல, என் ஆச்சரியம், இப்படி என்ன ஒரு சிஷ்யன் இருக்க வேண்டும் என்று ராமானுஷர் ரொம்ப ஆனந்தப்பட்டு இவரைத்தான் அழைச்சிட்டு போகணும் என்ன அப்போதே முடிவெடுத்தார்னு சொல்லுவார்கள்.